வீடியோ பார்ப்பதற்கு முன் இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதியதாக வாக்காளராக பதிவு செய்த பின் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். மற்றும் நடப்பு தேர்தலில் தங்களின் பெயர் மற்றும் விவரம் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நமது வாக்குகளை செலுத்த முடியும். போர்ட்டல் ECI கோவின் என்று டைப் செய்யவும். எலெக்ஷன் கமிஷன் என்பதை தொடவும். லாகின் என்பது தோன்றும். தங்களின் கைபேசி எண்ணை உள்ளிடவும் மற்றும் பாஸ்வேர்ட் உள்ளிடவும். அதன் பின் கேப்சாவை உள்ளிடவும். தங்களின் கைபேசி எண்ணிற்கு வந்த OTP-யை உள்ளிடவும். வாக்காளர் சேவை இணையதளத்திற்கு வந்தபின் கீழே வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றம் அல்லது புதியதாக விண்ணப்பித்தவர்கள் தங்களின் விண்ணப்பத்தின் நிலை அறிய ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்பதை தொடவும். வாக்காளர் அடையாள அட்டை புதியதாக விண்ணப்பித்தவர் மற்றும் அட்டையில் திருத்தம் செய்ய விண்ணப்பித்தவர்களுக்கு விண்ணப்பத்திற்கான குறிப்பு எண் வழங்கப்படும். அந்த குறிப்பு எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பத்தின் நிலையை அறிய உதவும். முதலில் குறிப்பு எண்ணை உள்ளிடவும். பிறகு மாநிலத்தை குறிப்பிடவும். பிறகு சர்ச் என்பதை தொடவும். பின் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம்.